வணக்கம். சிறைக்கு செல்லும் எடப்பாடி பழனிசாமியும் அவரது குடும்பத்தினரும் ஒட்டுமொத்தமாக நேற்று உயர்நீதிமன்றம் வெளியிட்டுள்ள அரசாணை அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜராக வேண்டும் என்று நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எதற்காக, என்ன காரணம் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. புதிய பார்வையாளர்கள் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. சேலம் மாவட்டம் நெடுங்குளம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் காவிரியில் இருந்து விவசாயத்திற்கு தண்ணீர் எடுக்க ஏதுவாக நெடுங்குளம் நீரூற்று பாசன கூட்டுறவு சங்கம் என்ற சங்கம் தொடங்கப்பட்டது. மேட்டூர் இடதுகரை பாசான் கால்வாய் ஆய்வு கட்டுத்தாரர்களான முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர்கள் உட்பட 18 பேர் இந்த சங்கத்தில் சேர்க்கப்பட்டனர். எடப்பாடி பழனிசாமி அதிகாரத்தை பயன்படுத்தி கூடுதல் குதிரைத்திறன் கொண்ட மின் மோட்டார்களை தனக்கு வேண்டியவர்கள் பயன்படுத்தும் வகையில் அனுமதி வழங்கி கடந்த 2020ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பித்ததாக புகார் ஒன்று எழுந்துள்ளது. இந்த அரசாணையை ரத்து செய்ய கோரி சேலம் வெள்ளாளம்பாளையத்தைச் சேர்ந்த செல்வம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றையும் தொடுத்துள்ளார். சங்கத்தில் சேர்க்கப்பட்ட முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் 5 குதிரைத்திறன் கொண்ட மின் மோட்டார்களை மட்டுமே பயன்படுத்த முடியும். ஆனால் 27 குதிரைத்திறன் கொண்ட மின் மோட்டார்களை பயன்படுத்த சட்டவிரோதமாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றும், நெடுங்குளம் நீரூற்று பாசன கூட்டுறவு சங்கத்தினர் காவிரியில் இருந்து தண்ணீர் எடுப்பதை மீட்டர் பொருத்தி கண்காணித்து முறைப்படி உத்தரவிட வேண்டும் எனவும் வழக்கு தொடங்கப்பட்டது. இந்த வழக்கை புதன்கிழமை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அமர்வு தமிழக அரசு எடப்பாடி பழனிசாமி அவரது உறவினர்கள் உட்பட 31 பேர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக இதற்கு பதிலளிக்குமாறும், இந்த பதில் சரியான முறையில் இல்லாமல் இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. முதல்வராக இருந்தபொழுதும் ஊழல், தற்பொழுது வரை ஊழலும் ஏமாற்றுத்தனமும். காலில் விழுந்து சசிகலாவை ஏமாற்றி அரியணையில் ஏறினார். அரியணையில் ஏறிய பிறகு சேலத்தில் அப்பகுதி தொண்டர்களும் மக்களையும் ஏமாற்றி தனது உறவினர்கள் செல்வாக்காக இருக்க வேண்டும் என்று மோசடித்தனத்தை செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.